மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு மக்களின் கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருக்காரு. இதை எப்படி நம்ம பாக்குறோம்னா, நம்மளுடைய பார்வையில எப்பவும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த முறை சாட்டையால் அடிச்சுக்கும் போது வெற்றிவேல் வீரவேலுங்கிறாங்க. முருக பெருமன்ட்ட முறையிட போறதாகவும் சொல்றாங்க. ஏன் முருகனை நீங்க கையில எடுத்தீங்க? ராமரை தூக்கி போட்டுட்டு முருகனை எடுத்துட்டாங்க. இப்ப விரதம் இருக்க போறதாகவும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். முருகனை கையில எடுத்தா பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா அதுங்க எடுபடாது. அயோத்தியிலே எடுபடலை, அது வேற விஷயம். எங்க கோயில் கட்டினாங்களோ அங்கேயே எடுபடலை. இங்க முருகனை கையில் எடுத்தோம்னா எந்த ஒரு அமைப்புமே எதிர்க்காது. கடவுள் மறுப்பு பேசுறவங்க கூட முருகனை எதிர்க்க மாட்டாங்க. கடவுள் மறுப்பு பேசுனவங்களும் கையில வேலை தூக்கிட்டாங்க. முப்பாட்டன் முருகனுக்கு பெருவிழாவும் எடுத்துட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம். முருகன் தான் இனிமே தமிழ்நாட்டை யாரு ஆள்றா? கடைசி விவசாயி படத்துல ஒரு காட்சி வரும். விஜய் சேதுபதி பைத்திய மாதிரி ஊர் ஊரை சுத்திக்கிட்டு இருப்பாரு. அதுல ஒருத்தர் கேட்பாரு விஜய் சேதுபதி கிட்ட, தமிழ்நாட்டை இப்ப யாரு ஆள்றா? முருகன். முருகன் தானே எப்பவுமே, நீ மட்டும்தான் தெளிவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த காட்சி தான் எனக்கு நினைவுல வருது. எல்லாம் சரி, தமிழ்நாட்டை இன்னைக்கு யாரு ஆட்சி பண்றான்னு தெரியுமா? முருகன். முருகன் தானே ஆட்சி பண்றான். எப்பவுமே அவன் தானே. அதுக்கு ஏகப்பட்ட கிண்டலு நக்கலு நையாண்டி முருகன் முப்பாட்டன் நீ சொல்லிட்டு போ. இப்பெல்லாம் முப்பாட்டன் முருகன்னா சீமாயாவன் தான் வருது. முருகன் கூட வரமாட்டேங்குது. முப்பாட்டன் முருகன் என்று முதலில் கையில் வேலை தூக்கிய அரசியல் கட்சி தலைவர் யார்? அண்ணன் சீமான். அவர் தூக்கிட்டாரு, மக்கள் மத்தியில கொண்டுட்டு போய் சேர்த்துட்டாரு. தமிழ் கடவுள் முருகன், குறிஞ்சி நில தலைவன் முருகன் அப்படின்னு நிறுவிட்டாரு. நிறுவனத்துக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களும் கையில் எடுத்துட்டாங்க வேலை. நாங்களும் எங்க முப்பாட்டன் முருகன் தான், நாங்க முப்பாட்டன் முருகனுக்கு பெருவிழா கூட நடத்துறோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகமும் வந்துட்டாங்க. கடவுள் மறுப்பு கொள்கை, பெரியாரின் தத்துவம் இதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணாமலை அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி முருகனை, ராமரை தூக்கி போட்டுட்டு முருகனை தூக்குனதே நம்ம வரவேற்கணும். செருப்பு போட மாட்டேன், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் முறை செருப்பு போட மாட்டேன், இந்த சபதம்லாம் எடுத்திருக்கிறாரு. இதுவும் வரவேற்க ஒரு விஷயம்தான். முட்டாள்தனமாக இருந்தாலும் பைத்தியகரத்தனமாக இருந்தாலும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். எதனால் அப்படின்னா, இப்ப அண்ணாமலை எடுத்திருக்கிற சபதம் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 10,000 இளைஞர்கள் எடுத்தாங்கன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் இருக்கும். ஏற்கனவே பின்னடைவாக தான் இருக்கு, அது வேற விஷயம். நேற்றுலாம் பார்க்குறேன், ஒரு வீடியோ வைரல் ஆகுது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய படம் போட்டு பதாகை ஒட்டியிருக்காங்க ரோட்ல. அந்த படத்தை போற போக்குல ஒரு அம்மா செருப்பால் அடிச்சுட்டு போகுது. அவ்வளவு கோபம். அந்த படத்தை பார்த்த உடனே காலில் இருக்கிற செருப்பை கழட்டி 2-3 வாட்டி அடிக்கிறாங்க. அவ்வளவு கோபத்துல மக்கள் இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்னதான் நீங்க குடும்ப தலைவிக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, புரட்சி பெண்ணுன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இங்க ஒன்றும் எடுபடாது. நீங்க கொடுக்குற 1000 ரூபாயில தான் ஒரு பெண் வாழணும். நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் ஒரு பெண் கையேந்திரானா அவ புரட்சி பெண் கிடையாது, வறட்சி பெண் அப்படின்னு நான் சொல்லலை. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு.